ஹாய்ங்க, வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு வாரமாக சரியான அடமழைங்க. ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி சிம்பிளாக குளிருக்கு இதமாக எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்ட்டு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நம்ம வீடியோவை நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஊர்லேயும் மழை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அரிசியை 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கூடவே இஞ்சி பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. 30 நிமிஷம் கழித்து ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு 80% அரிசி குக்கான உடனேயும் சாதத்தை தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சாதத்தை ஆற விட்டுட்டு ஒரு பேனில் 4 முட்டையை சேர்த்துருக்கேங்க. நான் நாட்டுக்கோழி பண்ணதாங்க வச்சுருக்காரு. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதால அப்பப்போ கொடுத்து விட்டுருவாருங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேங்க. நம்ம முட்டையை குக் பண்ணுற டைமை விட 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக இந்த நாட்டுக்கோழி முட்டையை குக் பண்ணிக்கணுங்க. அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடான உடனேயும் எண்ணெயை சேர்த்துருக்கேங்க. எண்ணெயை சூடாக்கிட்டு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துருக்கேங்க. பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின பீன்ஸ், பொடியாக நறுக்கின கேரட், அடுத்ததாக கொஞ்சம் குடமிளகாயும் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காய்கறிகள் ரொம்ப குழைய குக் ஆகக்கூடாதுங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. 1.5 டீஸ்பூன் மிளகு பவுடரும் சேர்த்துருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக சோயா சாஸும் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சாதத்தை மெதுவாக கலந்து விடணுங்க. அடுத்ததாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பொடியாக கட் பண்ணி கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1/2 மணி நேரத்தில் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. குளிருக்கு இதமாக நல்ல காரசாரமான எக் ஃப்ரைட் ரைஸை நான் இன்றைக்கி காலையில் செஞ்ச எக் ஹரியாலி கிரேவி வச்சு சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்க, அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. Thank you.